செபிக்கிறேன். சத்தியம் கிருபையும் அப்பா எங்களை நிரப்பட்டும். மது தேவ பிரசனத்துக்குள்ள எங்களை தாழ்த்துறோம். இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டோடைய பிரசனத்துக்குள்ள கடந்து போவதுக்கு முன்னாடி ஆண்டோடைய சத்தியத்துல ஒரு சில காரியங்களை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போவோம். வேதத்தில் பார்க்கும் பொழுது என்னாகமம் 16ஆம் அதிகாரத்துல 22வது வசனம் இப்படியே சொல்லுகிறது. அப்பொழுது அவர்கள் முகம் குப்புற விழுந்து, தேவனே, மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனே, ஒரு மனிதன் பாவம் செய்திருக்க சபையார் எல்லாருமே கடும் கோபம் கொள்வீரோ என்றார்கள். அதாவது இந்த பூமியில எல்லாருடைய ஆவிகளுக்கும் கர்த்தர் ஒருவர் தான் தேவன். அப்ப எல்லாருடைய ஆவிகள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் இருக்க மொத்த பேரும் மனுஷ ஆவி. அதாவது இந்த ஆவி எப்படிப்பட்டதுன்னா மனுஷ ஆவி. அதாவது யோபு 32ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறபடி, ஆனாலும் மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளாக்கும். இப்போ உலகத்துல இருக்கிறவர்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஆவி இருக்கு, அது மனுஷ ஆவி. எல்லாரும் இப்போ உயிரோட இருக்கிறாங்க, நடக்கிறாங்க, போறாங்க. ஆனா அவர்களுக்கும் நமக்கும் உள்ள ஒரு வித்தியாசம், சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளாக்கும். அப்போ நம்ம உணர்வுள்ளவர்களாய் மாற்றுகிறது எது என்றால் தேவ ஆவியானவர். அப்போ தேவ ஆவியானவர் தான் நம்மை என்ன செய்யறாரு, ஜீவனோடு, அதாவது ஆதியிலே தேவன் கொடுத்த அந்த சுவாசம், அந்த சுவாசத்தை மறுபடியும் நமக்குள் புதுப்பிக்கிறார். தன்னுடைய ஜீவனை கொடுத்து அந்த ஜீவனிலே நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். அப்ப பாருங்க, அதனால்தான் மனுஷரில் ஒரு ஆவி உண்டு. மனுஷரில் எல்லாருக்குள்ள இருக்கிற ஆவி போல நமக்குள்ள இருக்கக்கூடாது. இந்த ஆவியோடு சர்வ வல்லவருடைய சுவாசமாகிய அந்த பரிசுத்த ஆவியார், இயேசு கிறிஸ்து சொல்றாரு சீஷர்கள்ட்ட, அவர் வாயை திறந்து அவர் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்வாரு. அப்போ அந்த ஊதி அப்படின்னா அவருடைய சுவாசம் நமக்குள்ள ஊதப்பட வேண்டும். அந்த ஊதப்படுகிற ஒரு அனுபவம், அந்த சுவாசம் நமக்குள் வரும் பொழுது நமக்குள் ஒரு உணர்வு உள்ள இருதயம், உணர்வுள்ள ஆவி. அதே தான் ஏசாயால நம்ம பார்க்கும்போது நல்ல அழகான வார்த்தை சொல்லுவாங்க, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியையும். இப்போ முதல்ல நமக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர், ஊதப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியான நமக்கு உணர்வை கொடுக்கிறவரா இருக்கிறார். என்ன உணர்வு? ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியையும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியையும். அப்போ ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவி, அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருக்கிறார். அப்போ இந்த இடத்துல நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னாக்கா, கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது அநேக காரியங்கள், இப்ப பாருங்களேன், ஒரு பால் எடுத்துக்கிட்டாக்கா அந்த பால்ல இருந்து பல காரியங்களை நாம பெற்றுக்கொள்ள முடியும். அந்த பாலை கொண்டு நம்ம தயிர் போடலாம், மோர் எடுக்கலாம், எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நெய் எடுக்கலாம், வெண்ணெய் எடுக்கலாம், அதுல இருந்து டீ, காஃபி எல்லாம் எவ்வளோ விஷயம். ஆனா ஒரு பால். அதே போலதான் பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவரிடம் இருந்து நம்மிடத்துல நம்ம பெற்றுக்கொள்ளுகிற பல காரியங்கள், பல கிருபைகள், பல விஷயங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தாக்கா, அந்த ஆவியானவரால் நமக்கு வரங்கள் கிடைக்கிறது, கனிகள் கிடைக்கிறது, உணர்வுள்ள ஆவியானவராய். அதாவது நம்ம செவிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஜெப ஆவி, நம்ம விசுவாசிக்கும் போது நமக்கு தேவையானது விசுவாசத்தின் ஆவி, நமக்கு பயமா இருக்கும்போது பலப்படுத்துகிற ஆவி, தைரியத்தின் ஆவி, அப்புறமா நம்ம குழப்பமா இருக்கும்போது தெளிந்த ஆவி, தெளிந்த புத்தி உள்ள ஆவி. அப்போ அந்த ஆவியானவர் பல கேரக்டர்ல, பல விதத்துல நமக்குள்ள செயல்பட ஆரம்பிக்கிறார். அப்போ ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி, ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவி. அப்போ ஆலோசனை பலன் தருகிற ஆவி. அடுத்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவி. இன்னைக்கு நமக்கு தேவ பயம் வேணும்னு நம்ம ஜெபிக்கிறோம், அதே போல பிரசங்கம் பண்றோம். ஆனா அந்த தேவ பயத்தை கொடுக்கிறவரே யாருன்னா கர்த்தர் தான். இன்னைக்கு பாருங்க, தைரியமா நிர்விசாரமா போறவங்க இருக்கிறாங்க, ஒரு அதாவது துணிகரமா இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அந்த துணிகரம் எப்ப வரும்னா, தேவ ஆவி இல்லாதவர்கள், வெறும் மனுஷ ஆவியோடு திரிகிறவர்களுக்கு துணிகரம் உண்டு. ஆனா நம்ம உணர்வுள்ளவர்களாய் மாற்றுகிற அந்த சுவாசம், தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு தேவ பயத்தை கூட, இது ஐயோ நம்ம இதை செஞ்சா கர்த்தருக்கு பிரியம் இல்லாம போயிடுமே அப்படின்றது ஒரு எண்ணத்தை ஆண்டவர் கொடுப்பார். ஆகவே அருமையானவர்களே, நமக்குள் இந்த ஆவியானவரை புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும் என்றுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
பாருங்களேன், இந்த கர்த்தருடைய ஆவியானவர் தான் பாருங்க, தேவன் அறியாம எந்த ஆவியும் வராது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, தாறுமாறின் ஆவியை கூட கர்த்தர் தான் அனுப்புறாராம். அப்போ சில ஆவிகள் வந்து பாத்தீங்கன்னா, ஆம், தேவன் அனுப்புறது கன நித்திரை ஆவி, இந்த சில பொய்யின் ஆவி. சில நேரத்துல பாத்தீங்கன்னா என்னாகமத்துல கூட பாத்தீங்கன்னா ஒரு வசனம் சொல்லப்படுது. அங்க ஆண்டவர் சொல்றாரு, பொய்யின் ஆவியை கூட ஆண்டவர் அனுப்புறாரு. அந்த பொய்யின் ஆவி 4ஆம் புஸ்தகத்துல வருது. அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று, ஒரு ஆவி போய் நின்னு, நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது. அப்போ கர்த்தர் கேட்கிறாரு, எதனால போதனை பண்ணுவ அப்படின்னா, நான் போய் அவங்களுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாயிலும் பொய்யின் ஆவியா இருப்பேன் தான். அதுக்கு அவர், நீ அவனுக்கு போதனை செய்து அப்படி நடக்க பண்ணுவாய், போய் அப்படியே செய்யின்ட்டு பர்மிஷன் கொடுத்து அனுப்புறாரு. அவர்களுக்கு அறிவை உணர்த்த உமது நல்ல ஆவியை கட்டளையிட்டீர், அவர்கள் வாய்க்கு உம்முடைய மன்னாவை அருளி அவர் தாகத்துக்கு தண்ணீர் கொடுத்தீர். ஆனாலும் அவர்கள் வந்து என்ன செய்யல, அவர்கள் திருந்தாதனால அந்த பொய்யின் ஆவிக்கு கீழ்ப்படிந்து போனார்கள். இன்னைக்கு அப்படிதான், பொய்யின் ஆவியை கூட தேவன் அறியாம பொய் ஆவி கூட வராது. அப்ப தேவன் வந்து என்ன செய்யறாரு, அது போய் பர்மிஷன் கேக்குது, நான் போயிட்டாங்க அவங்ககிட்ட போட்டான்னு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அதனால தான் வேதம் சொல்றது, பிசாசுக்கு இடம் கொடாதீர்கள். பிசாசு வந்து பர்மிஷன் கேட்டுன்னு தான் வருவான். எல்லாமே அவருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்குது. சோதனைகள் கூட பர்மிஷன் கேட்டு தான் வருது, சோதனை கூட. அப்போ தேவன் அறியாமல் ஒரு இம்மி கூட நகராது. ஆகவே சர்வமும் அவருக்கு முன்பாக அடக்கம் என்பதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ பிசாசு வந்து கர்த்தரை விட பெரியவன் இல்லை. அவனே வந்து தேவன் நியமித்திருக்க அந்த நாளுக்காக வெயிட் பண்ணிட்டு, அந்த நாளினுடைய தண்ட நியாய தீர்ப்புக்காக அவனும் வந்து பயத்தோடு நடுக்கத்தோடு தேவனுடைய காரியங்களை அவன் ஒரு வேலைக்காரனா அவனும் தான் செஞ்சுட்டு இருக்கான். அவன் ஒரு வேலைக்காரன் தான். பிசாசு நடுங்கிட்டு தான் அவன் வேலைக்காரனா ஆண்டவர் கீழ்ப்படுத்தி செஞ்சுட்டு இருக்கிறான். அருமையானவர்கள், இந்த நாளில நம்ம தெரிஞ்சுக்கொள்ள முக்கியமான இன்னொரு காரியம் என்னன்னா, இந்த பிசாசை நாம் எதிர்க்க வேண்டும். கர்த்தர் நம்மை நம்பி சில காரியங்களை அனுமதிக்கிறார். பொய்யின் ஆவி வரும் பொழுது, அந்த பொய்யின் ஆவி வருதுன்னு தெரியுது. இதுதான் நன்மை தீமை என் பகுத்தறிகிற அறிவு, ஆவி, அந்த உணர்வுள்ள ஆவி நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கும் போது, இது நல்லது கெட்டது என்று எல்லாருக்குமே தெரியுது. தெரிஞ்சும் கூட மனுஷாவை பெற்று எல்லாருக்குமே இந்த நன்மை தீமை அறிகிற அறிவு தெரியும். ஏன்னா எல்லாருமே ஆதாம் ஏவாள் சந்ததி தான். இந்த நன்மை தீமை, அதனால தான் பரிசுத்தாய் பெறாதவங்க கூட சன்மார்க்கர்களா நிறைய பேர் இருக்கிறாங்க, நல்லவர்களா இருக்கிறாங்க, எந்த ஒரு கெட்ட பழக்கம் போகாதவங்களா இருக்கிறாங்க, குடிக்காதவங்க இருக்கிறாங்க, நல்ல காரியங்களா செய்யறவங்க இருக்கிறாங்க. ஏன்னா அது அவங்க மனுஷாவி தான். அவங்களுக்கு நன்மை எது தீமை எது என்று பகுத்தறிகிற அறிவு இருக்குது. ஆனா உணர்வுள்ள ஆவி அது வந்து நமக்குள்ள இருக்கிறது. இந்த உணர்வுள்ள ஆவி வந்து என்னன்னா, நம்ம பகுத்தறிந்து சில பொய்யின் ஆவிகளையும், சில அந்த தீர்க்க தரிசனத்துல இப்போ பாத்தீங்கன்னா தீர்க்கதரிசிகள் கிட்ட தான் அந்த ஆவி போகுதுன்னு சொல்லுது. அப்போ தீர்க்கதரிசிகள் சொல்லுகிற அந்த காரியங்களை பகுத்தறிகிற ஒரு காரியம். அப்போ நான் நல்ல உபதேசம், கெட்ட உபதேசம், கள்ள உபதேசம், இந்த எல்லாவற்றையும் நம்ம பகுத்தறிந்து நடக்கக்கூடிய ஒரு ஆவி. அதே போல கனநித்திரை ஆவி வருது. அப்போ உடனே நம்ம என்ன சார் கடிந்து கொள்ள வேண்டும். நமக்கு வருகிற இந்த மாதிரி பொல்லாத ஆவிகளை நம்ம ஜெயம் எடுக்க வேண்டும். இதே ஆவிகள் அவங்கள்கிட்டயும் போவோம், மனுஷாவிக்கும் போவோம். ஆனா அவங்களால ஜெயம் எடுக்க முடியாது. ஆனால் நம்மால் முடியும். இதுதான் வந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அந்த உணர்வுள்ள ஆவி பெற்றவர்களுக்கும் மற்றவர்களுக்குள்ள வித்தியாசம். அப்போ கர்த்தருடைய சுவாசம் பெற்றவர்கள், கர்த்தருடைய சுவாசமாகிய பரிசுத்த ஆவியை நமக்குள் பெற்றவர்கள். இந்த சுவாசம் எப்ப தெரியுமா கிடைக்குது? எபேசியர் 1:13 தான். அதுதான் நமக்கு ஒரு அடையாளம். அப்போ ஆண்டவருடைய சுவிசேஷத்தை, இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை பெற்ற ஒவ்வொருவருக்கும் இது முத்திரையாக கொடுக்கப்படுகிறது. இந்த ஆவியானவர் நமக்குள்ளே ஒரு முத்திரையாய் கொடுக்கப்பட்டு மீட்கப்படும் நாளுக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். இந்த ஆவியானவர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். ஆகவே இந்த நாளில கூட நம்ம இந்த காரியங்களை புரிஞ்சு கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆகவே தாகமுள்ளவன் ஏசாயால பார்க்கும்போது 44வது அதிகாரத்துல, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் என் ஆவியை, உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் சொல்றார். அப்ப யாரெல்லாம் இந்த வாஞ்சையோடு இந்த சுவாசத்தை, கர்த்தருடைய சுவாசத்தை, என் உள்ளான மனுஷனை ஜீவனோடு வச்சுக்கணும் ஆண்டவரே அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு கேட்கிறாங்களோ, இல்லாட்டி இயேசு கிறிஸ்து, அதாவது இதெல்லாம் இந்த ஆழெல்லாம் தெரியாது எல்லாருக்கும், ஆனா மற்றவர்கள் இயேசு கிறிஸ்துவை நம்புறாங்களோ, அப்படி நம்பும் பொழுதே அவர்களுக்குள் இந்த ஜீவன் வருது. ஆனா ஒவ்வொரு நாளும்
இதை புதுப்பித்துக் கொள்வதும் இந்த ஆவியை அணைக்காமல் பாதுகாக்கிறதும் நம்முடைய கடமையா இருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கர்த்தர் வந்து அந்த கிருபையாய் கொடுக்கிறார். ஆவியில ரட்சிப்பு எல்லாருக்கும், விசுவாசமா இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஆவியில ரட்சிப்பு வந்துடும். ஆனா அந்த ரட்சிப்பை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. அந்த ஆவியை நம்ம அவித்து போடாம அனலாக்கிட்டே இருக்க வேண்டியது கடமை. அதனாலதான் நம்ம என்ன வாரத்துல ஒரு முறை இல்ல மாசத்துல ஒரு முறை இந்த மாதிரி நம்ம பூஸ்ட் பண்ணிக்கிறோம், நம்ம சார்ஜ் பண்ணிக்கிறோம். அப்படி சார்ஜ் பண்றதுதான் இந்த தெய்வம் சொல்றாரு. அதனால நம்மையில் இருக்கிற அந்த தெய்வ ஆவியானவர் நமக்குள்ளே அவர் அனலா எழும்ப வேண்டும் என்பதுதான். அதனால தெய்வம் சொல்ற கலாத்தியர்ல கூட சொல்லும் பொழுது ஆவியில ஆரம்பம் பண்ணின நீங்க, நமக்கு ரட்சிப்பு வரும்போது என்னன்னா ஆவியில தான் ஆரம்பம் பண்றோம். அவர் தான் நமக்கு முத்திரையா இருக்கிறாரு. அப்ப ஆவியில ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்துல ஏன் முடிக்கிறீங்க? கலாத்தியர் 3:3 ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்துல முடிவு பெற போகிற. ஏன்னா நீங்க பிசாசுக்கு இடம் கொடுக்கும் போது மாம்சம் ஆயிடுது. ஆவியினாலே நடத்தப்படுகிற அனுபவம் தான் கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனா உலகத்தார போல நாம என்னன்னா பிரபஞ்சத்தின் வேஷம் போட்டு ஒரு பயம், ஒரு கலக்கம், ஒரு சோர்வு, ஒரு எரிச்சல், ஒரு பொய், இப்படிப்பட்ட சில காரியங்களுக்கு இடம் கொடுக்கும் பொழுது பிசாசினுடைய ஆவிகளுக்கு ஒவ்வொரு சுவாபமும் ஒவ்வொரு ஆவி. அப்போ அதுக்கு இடம் கொடுக்கும் பொழுது நாம என்ன செய்யறோம்? மாம்சத்திலே முடிவு பெறுகிறவர்களா இருக்கிறோம். ஆகவே இந்த இடத்துல நம்ம வந்து எல்லா மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான அசுசிகளை நீக்க ஆண்டவருடைய வசனத்தை கை கொண்டு, வசனத்தை கை கொள்ளதான் ஆவியானவர் அனலாக்கப்படுறார். அதாவது அபிஷேகத்துக்காக ஜெபிக்கிறதுனால மட்டும் ஆவியானவர் அனலாக்கப்படுறது இல்லை. எப்போ அனல் தெரியுங்களா? ஒரு விறகு மேல இன்னொரு விறகு போடும்போதுதான் அந்த எரிகிற கொஞ்சம் மினுக்கு மினுக்குன்னு எரிகிற அந்த அனல் கூட இன்னும் ஜோரா எரிய ஆரம்பிக்கும். இப்போ அந்த ஒரு விறகுன்றது வந்து என்னன்னா அந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம். இப்போ தேவனுக்கு கீழ்ப்படியே என்ன ஆகுதுன்னா அந்த அனல் நமக்குள்ள உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்படுகிற ஆரம்பிக்கிறான். அப்போ அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷன் வல்லமையா பலப்பட நாம அனலாக்கப்படுகிறோம். அதனால்தான் தேவன் சொல்றாரு, உங்கள் ஆவியை அவித்து போடாதீர்கள். பயமுள்ள ஆவியை நீங்க பெறல, பயத்தின் ஆவி பெறல. பயப்பட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆயிடும். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் ஐயோ பிசாசுக்கு இடம் கொடுக்குறானே அப்படி சொல்லிட்டு தேவ ஆவியான துக்கப்படுவார். அப்போ முத்திரையாய், அதாவது மீட்கப்படும் நாளுக்கு முத்திரையாய் வச்சு அந்த பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதீர்கள். இப்ப துக்கப்படும் பொழுதுனாது கொஞ்ச நாள் அதே துக்கப்பட்டு அந்த இருள் வந்து அதிக ஆதிக்கம் பெறும் பொழுது அந்த வெளிச்சமானது அப்படியே போக ஆரம்பிச்சிடும். நம்ம இருளுக்கு இடம் கொடுக்கும் பொழுது மனுஷன் வெளிச்சத்தை தேடிதான் போகணும், இருளை தேடி போகக்கூடாது. இன்னைக்கு நாம வந்து எதை தேடி போகிறோம்? வெளிச்சத்தையா இருளையா? அப்போ நம்ம எதற்கு இடம் கொடுக்கிறோம்? இருள் வந்து கவி கொள்ளும் பொழுது, இருள் வந்து சூழ்ந்து கொள்ளும் பொழுது வெளிச்சமானது மறைய ஆரம்பிக்கிறது. வெளிச்சத்துக்கு நம்ம இடம் கொடுக்காம போகும் பொழுது அந்த இருள் முழுவதும் ஆக்கிரமிக்க ஆரம்பிக்குது. அப்போ வெளிச்சம் தானாகவே மறைஞ்சு போகுது. இன்னைக்கு வெளிச்சத்துக்கு இடம் கொடுக்கும் பொழுது இருள் தானாகவே மறைஞ்சு போகுது. இது வந்து ஒண்ணுமே இல்லை, நம்ம இடம் கொடுப்பதை பொறுத்துதான். நம்ம அந்த கிளாஸ்ல எல்லாம் நாங்க பாடம் நடத்தும் போது பாத்தீங்கன்னு சொன்னாக்கா இரவு பகல் அதுக்கு ஒரு பந்து வச்சுக்குவோம், ஒரு மெழுகுவத்தி வச்சுக்குவோம். மெழுகுவத்தியில பத்த வச்சுட்டு ஒரு பந்து பண்ணிட்டு வருவோம். சுத்திட்டே வரும்போது எந்த பக்கம் வெளிச்சம் அடிக்குது அது பகல், எந்த பக்கம் இருக்குது அது இருட்டு, அப்படி சொல்லிட்டு அதை நாங்கள் சொல்லிட்டே இருப்போம். இப்போ நாம சுத்துறது பொறுத்துதான் அந்த வெளிச்சம் இருக்கிற இடத்துல தான் இருக்கு. நாம் இடம் கொடுத்தால் அந்த பக்கம் வெளிச்சம் வரும், இடம் கொடுக்கலன்னா இரவு வரும், இருள் வரும், அவ்வளவுதான். ஆகவே அருமையானவர்களை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எதற்கு இடம் கொடுக்கிறோம்? இயேசு கிறிஸ்துக்கு இடம் கொடுத்தால் அவர் வெளிச்சமாய் நம்மை உணர்வுள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் சென்சிட்டிவா கரெக்டா நம்ம ஆண்டவருக்கு பிரியமான வழியில் நம்ம நடத்த அவர் காத்திருக்கிறார். ஏன்னா நமக்குள் கொடுக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்தாவினாலே காத்துக்கொள்ள வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நற்பொருள் ரட்சிப்பு, மிக பெரிதான ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு அதை வந்து பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள்ள வேண்டும். நம்ம கொடுக்கப்பட்ட அந்த மீட்பு, அந்த ரட்சிப்பு, இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய பொக்கிஷம். அந்த காரியங்களை நம்ம பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள்ள வேண்டும். முடிவு வரையும் நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். அந்த ரட்சிப்பை
முடிவு வரைந்து நாம் நிலைத்திருக்க வேண்டும். அப்பதான் ஆண்டவர் ஜீவ கிரீடத்தை கொடுப்பார். அடுத்த கடைசியை ஒன்று சொல்லி முடிக்கிறேன். இன்னொன்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, பரலோகத்துல சாட்சியிடுகிறவர்கள் பிதா, வார்த்தை, பரிசுத்தாவியானவர். ஆனா பூலோகத்துல சாட்சியிடுகிறவை ஆவி, ஜலம், ரத்தம். ஆகவே நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஆவியானவர் நமக்கு சாட்சி கொடுப்பார். இந்த பிதா, வார்த்தை, பரிசுத்தாவியானவர் எப்படி தெரியுங்களா செயல்படுவாங்க? பிதாவானவர் எல்லார் மேலும் செயல்படுவார். இயேசு கிறிஸ்து எல்லார் கூட செயல்படுவார், கூடவே வருகிறவர். அதே போல பரிசுத்தாவியான எல்லாருக்கும் உள்ள செயல்படுகிறார். எபேசியர் 4:6 அதான் சொல்லுது. எல்லார் மேலும் நம்ம பாடுறோம், ஒரு மகிமையின் வேகம் இந்த ஜனத்தை மூடுதே. அப்போ எல்லார் மேலும் அவர் மகிமையாய் மூடி எல்லாரையும் மேலிருந்து எல்லாரையும் ஆசீர்வதித்து நடத்துகிறது. எல்லாரோடும் நம்ம கூடவே கூடவே இரும் பாட்டெல்லாம் பாடுறோம். கூடவே இரும் ஓ இயேசுவே. அவ கூடவே இருந்து வழி நடத்துறது இயேசு கிறிஸ்து. எல்லாருக்குள்ளும் எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே நமக்குள்ளே வாசம் செய்கிறார். அவ பாருங்க, 3 பேரும் நம்ம கூட தான் இருக்கிறாங்க. மூவரு தேவன், திரியேக தேவன் நம்ம கூடவே இருந்து வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த 3 பேருமே நமக்கு பரலோகத்துல சாட்சியா இருக்கிறார்கள். நம்ம செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் குறிப்பெடுக்கிறாரு. நம்ம கூட இருந்து ஏசப்பா அவருடைய வார்த்தையினாலே பாதைக்கு வெளிச்சம், கால்களுக்கு தீபமாய் நடத்துகிறார். அதே போல அவருடைய ஆவியானவர் நமக்கு உள்ளான மனுஷனை பலப்படுத்தி சரியான பாதையில நமக்கு போதித்து நடத்துகிறவரா இருக்கிறார். ஆவியினுடைய பிரசனம் நம்ம நடத்துகிறார். ஆகவே இந்த நாளில கூட நாம இந்த வசனங்களுக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம அப்படியே நம்ம தேவனுடைய ஆவியானவருடைய பிரசனத்தை வாஞ்சிட்டு நமக்குள்ள இருக்கு அந்த ஆவியானவரை தட்டி இருப்போம். சில நேரங்களில் மங்கி திரியா இருக்கும், அந்த மங்கி திரியை அனலாக்கி விடுவோம். ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா, ஸ்தோத்திரம் தகப்பன். எல்லாரும் ஒப்பு கொடுங்க. முதலாவது நம்மை வஞ்சியாதபடிக்கு ஆண்டவரே என்னை சுத்திக்கிறீங்க. ஆண்டவரே என்கிட்ட குறைகள் உண்டு, எல்லா குறைகளையும் எடுத்து போடுங்க. எங்களிடத்துல சில மீறுகள் உண்டு, சில கலக்கங்கள் உண்டு, எங்கள்கிட்ட விசுவாச குறைவு உண்டு. ஆண்டவரே பல நேரங்களில் நாங்கள் விசுவாசம் இல்லாமல் பேசுகிற பேச்சுகளினாலே நாங்கள் உங்களை விட்டு தூரம் போயிடுவோம். சில நேரம் நாங்கள் பயப்படும் பொழுது ஆண்டவர் சொல்ற, அற்ப விசுவாசி ஏன் பயப்படுற? இன்னைக்கு அற்பமான விசுவாசம் ஏன் நீங்க ஆண்டர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டர்கிட்ட இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும், ஏசப்பா எங்கள் மேல் இரக்கமாயிரும் ராஜா. எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கி நீரே, எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கி நீரே, நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோமையா, உம்மை நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோமையா. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரை ஒப்பு கொடுத்தோம் தகப்பனே, எம்மையே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அப்பா எம்மையே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மனுஷ ஆவியோடு உமது ஆவியின் சுவாசம் அப்பா இணையற்ற தகப்பன், என்னை உணர்வுள்ளவர்களாய் மாற்றும் தகப்பன். உணர்வுள்ளவன் உண்டோ என்று இந்த பூமியில் பார்க்க ஒருவனும் இல்லை, ஒருவன் நாகிலும் இல்லை. இன்னைக்கு உணர்ச்சிப்படுகிற கிறிஸ்தவர்கள் அநேகர், ஆனா உணர்வுள்ளவர்கள் உண்டோன்னு பார்த்தா ஒருவரும் இல்லை, ஒருவன் நாகிலும் இல்லை. இன்னைக்கு